கேரளாவில் கோயிலுக்குள் மிருகங்கள் பலி கொடுக்கப்பட்டு யாகம் நடந்ததாக வெளியான தகவல்கள் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் வெற்றிக்காக அரசியல்வாதிகள் கோயிலுக்குள் யாகம் நடத்தியது உண்மையா? கர்நாடகாவில் முதல்வர் சித்தராமையா தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. இந்த ஆட்சிக்கு எதிராக கேரளாவின் தலிபரம்பாவில் உள்ள ராஜராஜேஸ்வர கோவிலில் விலங்குகளை பலியிட்டு சத்துரு பைரவி யாகம் நடத்தப்பட்டது என பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடக மாநில துணை முதல்வர் சிவகுமார் இந்த குற்றச்சாட்டை தெரிவிக்க இரு மாநில அரசியலிலும் இது சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக அரசியலைச் சேர்ந்தவர்கள் இந்த யாகத்தை நடத்தியதாக துணை முதல்வர் சிவகுமார் தெரிவித்தார். இந்த குற்றச்சாட்டை மறுத்த கேரள அரசு அது தொடர்பான விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது. இந்நிலையில் மிருகபலி செய்தது தொடர்பான சர்ச்சை நீடிப்பதால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கவலையடைந்துள்ளதாக ராஜராஜேஸ்வர கோவில் தந்திரியும் தலைமை குருக்களுமான குபேரன் நம்பூதிரி பாட் கூறியுள்ளார். இந்த விவகாரம் பக்தர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தி உள்ளது. இந்த சர்ச்சை முடிவுக்கு வராமல் நீடித்தால் கோவிலுக்கு அவப்பெயர் ஏற்படும் சூழல் உருவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே கோவிலில் இது போன்ற யாகம் எதுவும் நடத்தப்படவில்லை என ராஜராஜேஸ்வர கோவில் நிர்வாகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கேரள அரசும் கோவிலிலோ அல்லது சுற்றியுள்ள பகுதிகளிலோ இது போன்ற யாகம் எதுவும் நடத்தப்படவில்லை என விளக்கம் அளித்துள்ளது. இந்நிலையில் சத்துரு பைரவி யாகம் ராஜராஜேஸ்வர கோவிலில் நடக்கவில்லை, அருகில் உள்ள தனியாருக்கு சொந்தமான இடத்தில்தான் நடந்தது. இதற்காக வட மாநிலங்களிலிருந்து அகோரிகள் சந்நியாசிகள் வரவழைக்கப்பட்டு பெரிய அளவில் யாகங்கள் நடத்தப்பட்டு இருப்பதாக கர்நாடக மாநில துணை முதல்வர் சிவகுமார் மீண்டும் தெரிவித்துள்ளார். எதிரிகளை அடிக்கும் சத்துரு பைரவி யாகம் நடந்தது உண்மை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கேரளாவின் பிரசித்தி பெற்ற ராஜராஜேஸ்வர கோவிலில் விலங்குகளை பலியிட்டு சத்துரு பைரவி யாகம் நடத்தப்பட்டது என தகவல் வெளியாகியிருப்பது பக்தர்களை கவலையடைய வைத்துள்ளது.